சுவாமியே சரணமையப்பா. பங்குனி உத்திர நன்னாளில்தான் சுவாமி ஐயப்பர் அவதரித்த தினம். ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனாக பிறந்த ஐயப்பனை பம்பை நதி ஓரம் வைத்து செல்வார்கள். எதற்காக என்றால், பந்தளத்து நாட்டு மன்னர் குழந்தை இல்லாமல் குழந்தை வரம் வேண்டியிருப்பார். அவருக்காக அங்கே வைத்து செல்வார்கள். அந்த வழியாக குதிரையில் வண்டியில் செல்லும்போது குழந்தையின் சவுண்டு கேட்டு அவர்கள் அங்கே இறங்கி பார்க்கும்போது ஒரு குழந்தை அங்கே இருக்கும். அந்த குழந்தையின் கழுத்தில் மணிமாலை இருக்கும். அதை பார்த்தவுடன் அவருக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி அந்த குழந்தையை அந்த அரசர் எடுத்து சென்று வீட்டில் வளர்ப்பார். வளர்த்து ஐயப்பன் பல அற்புதங்களை நிகழ்த்தி சபரிமலையில் அவர் அமர்ந்து கண்கண்ட தெய்வமாக கலியுக வரதனாக மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். சுவாமியே சரணமையப்பா.